I got time as my ally, I know that I won't die. I know as a hole in my soul, baby don't cry. I got time as my ally, I know that I won't die. I know as a hole in my soul, baby don't cry. சொன்னாலும் புரிஞ்சதில்லை காதல் காலம் கடந்து போகும் பூக்கல்லில் நனைஞ்சதில்லை பெண்ணே நீ என் குறையான தாகம் புரியாத புதிர் போகாது உதிர் நீ என் தேடல் விட்டு போக மாட்டேன் from கல்யாணம் to காதல் காலம் பதில் சொல்லும் நேரம் இல்லை அதிகாரம் காதல் தாண்டி செல்லும் நேரம் வீடை சொல்லும் காலம் பதில் சொல்லும் கல்யாணம் டு காதல் 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 உங்கள் அம்மாவுக்கு பக்கின்சன் இருக்கிறது நீ சொன்னதே இல்லை. உன் வீடு மாளிகை மாதிரி இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். பிஸி லைஃப் அது இதுன்னு. ஏன் இப்போ இது பொய்ன்னு சொல்லி என் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் இல்லை. இல்லை எவனாச்சும் என் வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் தீக்க வருவானா? இல்லை 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 எங்கள் அம்மானால தான். எங்கள் அம்மானால தான் பழைய மாதிரி அவங்க கையால் எனக்காக சமைச்சு போட முடியுமா? இல்லை அவங்களால சொந்தமாக தான் குளிக்க முடியும். எத்தனை பேர் கிடைக்கும் அம்மாவை சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறது? வழியோ என்னவோ கடவுள் எனக்கு அதை கொடுத்துருக்காரு. எங்கள் அம்மாவை நான் தான் குளிப்பாட்டுவேன், நான் தான் சட்டை போட்டு விடுவேன், நான் தான் சமைப்பேன், நான் தான் தூங்க வைப்பேன். இது எல்லாத்தையும் போய் வெளியே சொல்கிறதுனால எதுவுமே மாற போகிறது இல்லை. வேணும் வேண்டான்னு எவனோ வந்து வாழ போகிறதும் இல்லை. எனக்கு சந்தோஷமாக வாழணும். என்கிட்டயே சொல்ல பிடிக்காது. நீ யாருக்கிட்டையும் உண்மையாக இருக்க மாட்டியா? இருப்பேன், எங்கள் அம்மாட்ட மட்டும். இனிமேல் என்கிட்ட உண்மையாக இருப்பியா? அடிப்பாவி, ஆரம்பத்தில் உங்ககிட்ட உண்மையாக இருக்கலான்னு தான் நினச்சேன். அப்புறம் நீ என்னை ரொம்ப தப்பாக பார்த்துட்ட. அப்புறம் பார்த்த நீ ஹரிஷ் கூட பழகிட்டு இருந்த. சரி, நண்பன் நல்லா இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தானே விட்டுட்டேன். ஹரிஷ் எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது காதல்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் என்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தன் இருக்கான்னு சந்தோஷப்பட்டேன். எங்கள் அப்பா கொடுக்காத பாசத்தை அவன் கொடுத்துருவானோன்னு நினச்சேன். தப்புன்னு தெரிஞ்சிருச்சு.
உனக்கு உங்கள் அப்பான்னு அவ்வளோ பிடிக்குமா? சின்ன வயசில் அவர் தான் எனக்கு எல்லாமே. ஒரு நாள் எல்லாமே மாறிடுச்சு. இங்கெல்லாம் நான் திக்க கூட மாட்டேன். ஒரு நாள் வீட்டில் ஒரு பெரிய சண்டை. அம்மாவை அப்பா ரொம்ப அடிப்பார். அந்த சண்டையில் கோவத்தில் எங்கள் அம்மாவை அடித்து ரொம்ப ரத்தம் வந்துருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்போ ஒரு பெரிய வாசு தூக்கி என் மேலே வீசினார். அப்பா அப்பான்னு கத்துனது தான். இப்போ வரைக்கும் இப்போ எந்த வார்த்தை வந்தாலும் விடு, உங்கள் அப்பா கேட்டுன மூல அவ்வளோதான் போல. இனிமேல் என்கிட்ட உண்மையாக இருப்பியா? ஐயோ சரி இருக்கேன். என்ன பண்றீங்க ஹரீஷ்? உன் கம்பெனி 2019 மூட்டாங்களாமே. அப்புறம் எப்படி 2020 மூடன கம்பெனி மூலமா இந்த அவதாரில் நீ நான் அனுப்புனேன். இல்லை உண்மையான செத்து போன உடம்பை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் நீ கொஞ்சம் ட்ராவல் பண்ண வைக்கிறியா? இது உனக்கு தேவையில்லாதது. நீ அனுப்பினது அவதாரா இல்லை உண்மையான சாமி அது உடம்பா? இப்ப இதை சொல்றதுனால உனக்கு என்ன லாபம்? லுக் ஹரீஷ், நீ எதுக்கு போடியோ அதை மட்டும் பண்ணு. உன் பாடி இங்க தான் இருக்குடா. உன் நியூரான்ஸை கில் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன்னால முடிஞ்சது ஏற்கனவே பண்ணியிருப்ப. இந்த கிளிச் நம்ம பண்ணிடுச்சு. உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் முதல்ல இந்த அட்ரஸ் என்ன போய் பார்க்குறேன். அப்புறம் வர்ற உனக்கு ஹரேஷ், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நட்பு அழகானது. அதில் காதல் வந்தா அதை விட ரொம்ப அழகானது. அப்படி வந்தா விட்டுட்டாத, பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. ஏன் திடீர்னு? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னப்பா? ஒரு நாள் வரும், நீயே வந்து என்கிட்ட சொல்லுவ. அது வரைக்கும் நடக்கிறத சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு உண்மையாயிரு. சரி. I am going to miss you, my son. உனக்கு என்கிட்ட என்ன பேசணும்னாலும் கால் பண்ணு. என்ன விட்டுட்டீங்களா? விடமாட்டேன் வா. Of course. Come. Thank you for everything, Uncle. You are welcome, my dear. You are most welcome.
எனக்கும். என்கிட்ட என்ன பேச வேணும்னாலும் just call me. I'll be there for you. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். இப்படியே இரு, அவனை பார்த்துக்க. ஓகே Take care, uncle. உடம்பு பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, பாய் அங்கிள். பாய். சில நேரத்தில் காதல் ஒரு ரூபத்தில் வரும். உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், விட்டுறாத. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, உனக்கு சௌமியா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சௌமியா சொன்னதை நீ மறக்கலன்னு எனக்கு தெரியும். அதுக்காக உன்னை தேடி தேடி வர லவ்வை மட்டும் வேணான்னு சொல்லிடாத. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. அப்போது வேணும்னு சொல்லிட்டியா? அது ஒரு மாதிரியாக சொல்லியிருக்கேன். சரி, பரவாயில்ல. நம்ம ப்ரொஃபஸர் காதல் வந்துட்டு ஃபேர்வெல் பார்ட்டி நடத்துகிறாங்களே, அங்கே வச்சு எல்லாரும் முன்னாடி ஓப்பன் பண்ணிடு. ஏன் அந்த அன்னைக்கு? அவர் பேரில் லவ் இருக்கு, ஒரு சிம்பாலிக்காக இருக்கும்ல. பரவாயில்லையே, உனக்குள்ளேயும் ஒரு காதலை இருக்கா? எஸ். ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேன். நம்மளுக்கு எப்பவுமே பிஸ்னஸ் தான் முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோ, அது வேற. திடீர்னு சௌமியாக்கு ஹரிஷ் பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறியா என்ன? இல்லை, நான் சௌமியாட்ட கேட்டிருக்கேன். சௌமியாவும் ஹரிஷும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது நீ நம்புறியா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி, ஒருவேளை சௌமியாக்கு ஹரிஷ் தான் பிடிக்கும்னு சொன்னா நான் நம்புவேன் ஹரினா. நீ என்ன லூசா? சௌமியா சிரிச்சா எனக்கு சந்தோஷம் தானே ஹரினா. ஓகே. Thank you. I had a great time. வேறு எங்கேயாச்சும் போகணுமா? போகலாம், நிறைய போகலாம், நிறைய போகலாம். சரியா? என்ன இது? Just for you. ஒப்படைச்சிட்டேன். புரியல. அது என்னது? பின்தா அப்படின்னா நீ பண்டாய். ஸோ ஒப்படைச்சிட்டேன். நீ அதை கீழே போட்டு உடைக்கிறியோ இல்லை உன் கூடயே வச்சுக்கிறியோ, இன்னிலேருந்து அது உனக்கு தான் சொந்தம். எனக்காக ஒன்று செய்வியா? என்னது? இந்த முடியெல்லாம் எதுவும் இல்லாமல் அழகாக ஸ்மார்ட்டான ஒரு பின்தாங்க நான் பார்க்கணும். முடியுமா? ஏன் அப்படி? ஒரு தடவை அவனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு.
நீ வேணும் டாக்டர் கல்கியை மீட் பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் அவர் லாஸ்ட் அந்த கேஸை ஃபாலோ பண்ணுவோம். உங்கள் மகனோட நல்ல வழி தான் போகும், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. என்னோட ஹார்ட் ரேட் நர்வஸ் சிஸ்டம்லாம் செக் பண்ணல. ஏன் தெரியலையா? தெரியலையா? கண்ட விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு இப்போ வந்து இதெல்லாம் கேட்டால் என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க ஹரேஷ்? அப்போ நான் என்னமோ தப்பு பண்ணுறீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன ஹரேஷ் வேணும்? What do you want? நான் தப்பு பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியணும், ரைட்? ஆமாண்டா, உன்ன மாதிரி வாழ தெரியாதனுக்கு வாழ ஒரு சான்ஸ் எப்படியாச்சும் தேடி கொடுக்கலாம்னு இதெல்லாம் பண்றது தப்புனா நான் பண்றது தப்பு தான்டா. அதை நினைச்ச எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. என்னோட 26 வயசுல இருந்து உழைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. ஆமாண்டா, கம்பெனியை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா கம்பெனியை க்ளோஸ் பண்ணதுனால எதுவுமே நிக்கல. தோ ராத்திரியும் பகலமா உழைச்சு அதோட முடிவு தோ. நீ பண்ண தப்ப உன்னால சரிப்படுத்த முடியுதுல? நீ எது வேணும்னு சொல்லிட்டு போடா. I just don't give a fuck about it. இந்த டைம் லைன் முடியும் போது உன்னோட மெமரிஸ் எல்லாமே போயிடும், எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அது எல்லாமே நான் டிரான்ஸ்போர்ட்டில் போய் படுத்தா தானே, நான் திரும்ப வந்தா தானே, அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டா? நன்றியா? உண்மையை சொன்னேன். உன்னை அனுப்புன எனக்கு எப்படி திரும்ப வர வைக்கணும்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்.